இல்லை போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கட்சிக்காரன் போகிறதே விடக்கூடாது. எந்த கட்சிக்காரன் உள்ள போகாது. நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் போடுறோம். நான் எங்களை வெளியே போகணும்னு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். நீ தனியாக வந்திருந்தாலே ஐயா ஒன்று விட்டுருப்பாரு, வக்கீலோட வந்து அது ஒருத்தவங்க மேலே கேஸ் போடுறோங்கிறாங்க. ஒருத்தர் என்சிசி கேம்ப்னு அழிச்சிட்டு போகிறான். அந்த பிள்ளைகள்கிட்ட தப்பானதுல வார்த்தி அஜினமோட்டா இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சு மறைச்சு வச்சிருக்கு. ஒரு அக்யூஸ்ட பவாரியை பிடிக்க போன பெரிய பாண்டியன் சுடுபட்டு இறக்குறாரு. ஃப்ரீயாக விட்டோம்னு வச்சுக்கலாம், கட்டப்பட்டுருங்கிறீங்களா? அப்படி சாத்தாங்குளம் மாதிரி ஆகிடும். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க பல கேஸ்ல வந்து நிறைய காவல்துறை அதிகாரியோட நீங்க பயணிச்சிருப்பீங்க. குறிப்பா மேலதிகாரி பல பேருக்கு உங்க நண்பராக இருக்கலாம். ஆனா இப்ப நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு சார். வேலையே பயிரமேஞ்ச கதையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே காவல்துறையை பிட்பாயில் இறங்குறது, வழிப்பறியில் இறங்குறது, குறிப்பா மெத்தபட்டைன், கஞ்சா போன்ற போதைப் பொருளை காவல்துறையை சப்ளை பண்ணி இந்த மாதிரி சம்பவம் நீங்க எப்படி பாக்குறீங்க? வருத்தத்துக்குரிய சம்பவம் தான். வேற எப்படி பார்க்கறது? அவங்க எல்லா இடத்துலையும் தவறுகள் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நான் சந்தித்த அலுவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஆமாம், உயிரே போயிருக்கு. கன்னியாகுமரியில் ஒருத்தர் சுடுபட்டே இருந்தார், ஒருத்தர் விட்டுப்பட்டு இருந்தார். நிறைய இருக்குது காவல்துறையோட அந்த சொசைட்டிக்கு அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன்ஸ். அதில் சில தவறுகள் இருக்குது, நம்ம மறுக்க இயலாது. நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ அதிகமாக இருக்குது சார். இல்லை இப்போ பாருங்க, இந்த சன்னி லாய்டுன்னு ஒரு ஆள் SSI வழிப்பறியில் இறங்கியிருக்காரு. அருண் பாண்டியன். அந்த பணமே ஒரு சரியான பணம் இல்லை. அது ஏதோ இவங்களுக்குள்ள ஏதோ வேறு ஏதோ டீலிங் நடந்திருக்கு. அதில் இல்லாட்டியும் எப்படி அந்த பணம் அந்த இடத்துக்கு வர்றது எப்படி அவருக்கு தெரிஞ்சுது? ஓமுதுரார் ஹாஸ்பிட்டலில் பணம் வருது 20 லட்சம்னா அவருக்கு யார் சொன்னது? அப்போ அங்கே ஏதோ ஒரு இல்லீகல் நடந்திருக்கு. அதாவது ஒரு காவல்துறையும் லஞ்சம் வாங்குறான்னா அவன் நேர்மையை விட்டு கொடுக்கறதுக்கான சம்பளம் தான் அது. நேர்மையை விட்டு கொடுக்கணும். ஆமாம், தவறுகள் இருக்குது. நான் அது நிறைய முறை நான் அதை வந்து வழக்காகவும் எல்லா ரீதியாகவும் நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். காவல்துறைக்கு லீவு வேணும், அவங்களுக்கு குடும்பத்தோடு இருக்கிற நேரம் வேணும். அவனை ஸ்ட்ரெஸ்ஸாகவே வச்சுருக்காங்க, எந்நேரம் மட்டும் இரிட்டேட்டாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி இரிட்டேட்டான ட்ரெஸ்ஸுங்க. இந்தமாதிரி இந்த மாதிரி நைஸ் காட்டனில் ட்ரெஸ் கொடுக்கணும். இந்த அவ்வளோ வேர்வையில் போட்டுக்கிட்டு நின்றுட்டு எப்படி இருக்க முடியும்? இல்லை, அது வேர்வையெல்லாம் தாங்குறதா அது மாதிரி ட்ரெஸ் தான் செட் ஆகும். இப்போ இது மாதிரி காட்டன் பாட்டி எவ்வளோ நிற்க முடியும்? இல்லை, அவனை இன்னும் மென்மைப்படுத்தணும். காவல்துறை என்பவர்கள் முரட்டு குழந்தைகள், அவங்க பாவம். அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? இப்போ அதுதான் இப்போ இந்த போதைப்பொருள் விற்பனை காரணங்கிறீங்களா? இது வேறு, அது வேறு. பட் காவல்துறையில் உள்ள அவங்களோட சிரமத்தை சொல்லத்தான் சொன்னேன். இது வந்து வழக்கறிஞர் காவல்துறை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சச்சா விட்டு கொடுக்காது என்ன எல்லாத்துலேயும் தப்பு இருக்கே. ஒருத்தர் என்சிசி கேம்ப்னு அழிச்சிட்டு போகிறான், அந்த பிள்ளைகள்கிட்ட தப்பானதுல வாத்தி, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். பதில் ஒட்டுமொத்த ஆசிரியரும் குறை சொல்ல முடியாது. உண்மையாக சமுதாயத்தில். ஆனால் இப்போ அதிகரிச்சுட்டு வருது சார். இப்போ இந்த டாபிக் எடுத்தது காரணமே என்னன்னா, இப்போ காவல்துறையில் இத்தனை கருப்பாடுகள் இருக்கா? ஒரு போதைப் பொருள் சப்ளை பண்ணுற அளவுக்கு இப்போ காவல்துறை இறங்கிட்டாங்களா? அவங்களுக்கு போதுமான வருமானம் பத்தலையா? என்ன காரணம்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு அதான் புரியல. நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலை எவ்வளோ பொறுப்பான வேலைங்கிறத உணர்றதில்லை அவங்க. இந்த ஒரு போதைப் பொருள் கடத்தின வாழ்க்கையே போயிடும், வெளியிலே வர முடியாது, கிடக்க வேண்டியதான். உள்ள மெத்தப்பட்டெல்லாம் கடத்தி, அதுவும் பாருங்கள் அஜினமோட்டா இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சு மறைச்சி வச்சுருக்காரு. ஆமாம். அப்போ இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறா? நமக்கு அந்த நம்ம தான் அந்த குற்றத்தை தடுக்கணுங்குள்ள அந்த குற்றவாளிகளோடு நம்ம பயணிக்கிறது எந்த வகையில் சரி? தப்பு இல்லையா? அது சென்னையிலே முக்கியமான 4 ஸ்டேஷனில் கை காமிச்சிருக்காங்க. வடபழனி ஸ்டேஷனு, வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டை, எல்லா முக்கியமான ஸ்டேஷனு இவங்கெல்லாம் மாட்டுறாங்க. அப்போ அந்த என்ன மரியாதை இருக்கும் மக்கள்கிட்ட? நாளைக்கு நீ மக்களை போய் என்னென்ன ரெஸ்கியூ பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஒரு விஷயத்தை மக்களை போய் கேள்வி கேட்க முடியுமா? இது ரொம்ப எடுத்தோன்னே கேட்பாங்க, நீ ரொம்ப ஒழுங்கானு கேட்பாங்க. அதான் நான் கேட்டேன், வெளியே பயிரமைதான்னு கேட்டேன். ஆமாம், பாதுகாப்பு தர வேண்டியதை காவல்துறை, நீ எப்படி சப்ளை பண்ணி விற்றா என்ன அர்த்தம்? இது தப்பு தான் சொல்கிறேன். இது ரொம்ப தப்பானது. இதை நம்ம அப்படியே கடந்து போக முடியாது. இது எப்படி இதெல்லாம் இவங்களுக்கு முதல்ல இங்கேருந்து கிடச்சிது? இவங்களுக்கு யாரெல்லாம் லிங்க்கு, இவங்களோட தொடர்புகள் எங்கேருந்து ஆரம்பிச்சிது? இல்லைன்னா ஹையர் அஃபீஷியல் வேறு யாராவது உங்களோட இதோட தொடர்பில் இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு கீழே இருக்கவங்க இருக்காங்களா? முழுசாக விசாரித்து இதை ஒரு ஒளிச்சு ஏற கட்டணும். இப்போ அண்ணா நகரில் ஒரு சம்பவம் ஒன்று ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதில் அதிமுக வட்டச்சாலை ஒருத்தனை மாட்டியிருக்காங்க. ஆமாம், சுதாகர் நேற்று தான் தூக்கியிருக்காரு. எடப்பாடி தான் தூக்கியிருக்காரு. ஆமாம், அது என்ன பெரிய இது கலெக்டர் போஸ்டிங்க தூக்குறதுக்கு கட்சி லட்சணமாக அப்படி வச்சுருக்காங்க. அப்போ எல்லா கட்சிக்காரனும் கெட்டவன்னு சொல்ல முடியுமா? ஒரு கட்சியில் ஆளுக்கு ஒரு தப்பு செய்கிறான், அந்த பாலியல் பண்ணுறாங்க இந்த குழந்தைன்னு சொல்லி புகார் கொடுக்க போனவங்கள ராஜின்னு அந்த இன்ஸ்பெக்டர், அது ஒரு பெண் காவலர் எது கொண்டு வந்தாங்க? பெண்களுடைய குற்றத்தை தடுக்கிறதுக்கு, பெண்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அவங்க இந்த பெண்ணுடைய அப்பாவை அடித்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர், அந்த லேடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடித்து.
நீ போ, உனக்கு ஏதாவது காம்பன்சேஷன் வேணால் வாங்கி தரேன்னு பஞ்சாயத்து பேச போனது சுதாகர். உங்களுக்கு என்ன டீலிங், என்ன பண்ணணும், குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறது. இன்றைக்கி அது அந்த அம்மா அந்த போலீஸ் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இந்த லட்சணத்தில் இருக்குது. என்ன செய்ய சொல்கிறேன்? அதானே ஒரு தலைமை காவலர் இது மாதிரி பண்ணா இல்லை, அவங்க அவங்க இன்ஸ்பெக்டர் வேற, தலைமை காவலர் இல்லை, அவங்க ஆய்வாளர், அவங்க அந்த லட்சணத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க கீழே வேலை பார்க்குறோம் என்ன கண்டிஷனில் இருப்பான். இந்த எஸ்எஸ்ஐயாக இருக்கட்டும், இந்த நீங்கள் சொன்னீங்களா அருண் பாண்டியா, அவங்க ஏட்டு தான் வடாரப்பேட்டை, இதெல்லாம் என்ன 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 லட்சணம்? அதெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கவங்கள இன்னும் ஆளுகளை கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்க. நம்ம வந்து காவல்துறை தப்பு செய்துன்னா அவங்க மேலே கடுமையான சிவியர் பனிஷ்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். இந்த அண்ணா நகரில் அந்த சிறுமிக்கு ஏற்பட்ட தொந்தரவை பார்த்துருக்கோம். இது ஏதோ வெளியில் வந்தனால தெரியும் சார். இதே மாதிரி பல ஸ்டேஷன் நடந்திருக்கும்ல சம்பவங்கள். அப்படி நம்ம சொல்லிட முடியாது எல்லா ஸ்டேஷன்லையும் தப்பு நடந்திருக்குமா, நம்ம கண்டே பிடிக்க நடக்காதுங்கிறீங்களா? அப்படி நடக்காதுன்னு சொல்ல வரல, நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரல. நம்ம ஒரு கண் கூட பார்க்காம எப்படி நம்ம ஒரு குறையை சொல்ல முடியும்? ஒரு ஒரு அக்யூஸ்டையும் போலீஸாங்க பிடிச்சிட்டு வர்றாங்க. வடநாடு போய் தூக்கிட்டு வர்றாங்க, தென்னாடு போய் தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு அக்யூஸ்டை பவாரி பிடிக்க போன பெரிய பாண்டியன் சுடுபட்டு இறக்குறாரு. அப்போ எப்படி அந்த துறையை நம்ம தப்பு சொல்ல முடியும்? எல்லா இந்த மாதிரி தவறு செய்கிற காவலர்களை நம்ம இடம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்காக ஒரு துறையை தப்புன்னு இப்படி சொல்ல முடியும்? இல்லை சார், இப்போ ஒரு காவல் நிலையத்துக்கு போனோம்னா கட்டமைஞ்சா தான் சார் நடக்குது. அவளை கொடுங்க, பேசி முடிச்சிடறேன். இப்போ நீங்கள் பார்க்கலையா சொல்லுங்க அப்பா? நடக்குதுதான். நம்மளே ஒரு வழக்குல போனோம், எவ்வளோ பேசினாங்கன்னு தெரியும். அப்புறம் நம்ம காவல்துறை சரியா செயல்படும் எப்படி அர்த்தம்? உங்களை நடந்து 4 வருஷம் இருக்கும், அந்த நடந்து 4-5 வருஷம் இருக்கும். ஆமாம், நம்மளே போனோம். உங்களை நான் தான் வந்திருந்தேன். நம்ம 5-6 பேர் போயிருந்தோம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நான் அட்வொகேட்டு. அப்போ ஒரு பிரச்சனை நம்மள்ட்ட டீல் பேசுகிறாங்களே, நம்ம டீலி தான் பேசுனாங்க கட்சிக்காரங்களை வச்சு. இதில் போலீஸ் ஸ்டேஷனில் கட்சிக்காரன் போகிறதே விடக்கூடாதுங்க. எந்த கட்சிக்காரனும் உள்ளே போகாத, கரை வெட்டி கட்டி உள்ளே போகாத. காவல்துறை கட்சிக்கார கட்டுப்பாடுலாம் நடக்குங்கிறாங்க. தமிழ்நாடு சிஎம் நீங்கள் பாராட்டணும். கரை வெட்டி கட்டி அவனுக்கு ஸ்டேஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு உத்தரவே அதுதான். கரை வெட்டி கட்டி ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, போகாத. எதுக்கு போகிற நீ? முதல்ல இவங்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு யார் முதல்ல? இவங்கெல்லாம் வழக்கறிஞர். இப்போ நாங்கள் அட்வொகேட் இருக்கோம்ல, நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டு போடுறோம். நான் எங்களை வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். உண்மையே சொல்கிறேன், பொய் சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். எனக்கு எல்லாரையும் தெரியுதுங்கிறத விட்டு என்ன மதிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆமாம், எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? வெளியே வைக்கலையே, வெளியே போங்கன்னு சொல்கிறேன். வெளியே வெயிட் பண்ணுங்க, பேசிட்டு கூப்பிட்றோம். நீங்கள் பேசிட்டு கூப்பிட்றது எதுக்கு வைக்கல? அதானே, நான் கோர்ட்லேயே பார்த்துக்கலாமே. அக்யூஸ்கிட்டே எனக்கு எல்லாம் சொல்கிறாங்க, நீ தனியாக வந்திருந்தாலே ஐயா அவனை விட்டுருப்பாரு, வக்கீலோட வந்து அது ஒருத்தவங்க மேலே கேஸ் போடுறோங்கிறாங்க. அப்புறம் எப்படி வருவான் கிளைண்ட் வருவான் அட்வொகேட்ட? மொத்தமாகவே கோர்ட்டுக்கு எஃப்ஐஆரே போடுறது இல்லை. இன்னைக்கு இத்தனை கேஸ் பெண்டிங்கில் நிற்குதுன்னா அதான காரணம். சரியான சார்ஜ் ஷீட் இல்லை. நீ வர்றீங்களா, பேர் கம்ப்ளைண்ட்டு வாங்குறாமா, ஆப்போசிட்டை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஆப்போசிட்டு வரமாட்டான். நான் வந்து சொல்ல முடியாது, சில ஸ்டேஷன் வரமாட்டான். போய் தூக்கிட்டு வரணும்ல அவனை. ஆமாம், தூக்கிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணணும்ல. அதுக்கு தானே ஜெயில் கட்டி விட்டுருக்கு. சின்ன சின்ன மன்னிக்கக்கூடிய குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை போலீஸ் ஸ்டேஷன்லேயே பஞ்சாயத்து பேசி அனுப்பிடுறது நல்ல விஷயம். சண்டையை பெருசு பண்ண வேண்டியது. சின்ன சின்ன தவறுகள், கோவத்தில் திட்டான், அடிச்சிட்டான், அதெல்லாம் ஓகே தான். சரி, இன்னும் ஒழுங்காக இருக்கணும். இன்னொரு வாட்டி இருந்தால் வழக்கு போட்டுருண்டா அப்படின்னு பற்றி விடணும். அது நடக்குதானே? இல்லையே. அதானே நம்ம சிலதை ஒத்துக்க வேண்டியதாக இருக்க. சங்கடமாக இருக்க. நண்பர்கள் நான் எல்லாருமே போலீஸ் தான், உங்களுக்கு தெரியும். என்ன பண்ண சொல்கிறீங்க? தப்பு நடக்குது இல்லைன்னு நம்ம சொல்லலை. அதுவும் சாதாரண தப்பு, இதெல்லாம் ரொம்ப மோசமான தப்பு. மெத்தப்பட்டையெல்லாம் பாருங்க சார், காஸ்ட்லியான ஒரு போதைப் பொருள். இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் எப்படி காவல்துறை வந்து எடுத்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாருன்னா இப்போ என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு தெரிஞ்ச ஸ்டேஷனு, எந்த ஸ்டேஷன் சொல்ல மாட்டீங்க? சரி வேண்டாம். கஞ்சா, குவான்டிட்டி ஆஃப் கஞ்சா, அது கிராம்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. கிராமா இல்லை கிலோவா? அது வரைக்கும் எப்படி மூச்சேங்களேன் உங்கள் மனசு. சரி, ஒரு 50 கிலோ. அதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியாது. இல்லை சார், பிரச்சனை வந்தால் இது மாதிரி கிலோகணக்கில் கொண்டாந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். சரி, இந்த கஞ்சா எப்படி காணாம முடிச்சா இருக்கா? இப்படி காணா போச்சு, எலி தின்னுட்டாங்க கோர்ட்டில் வந்து. எலி தின்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில் வந்து. அப்புறம் எப்படி கேஸ் கன்விஷன் கொடுக்குறது? ஜட்ஜ் எப்படி கன்விஷன் கொடுக்குறது? இந்த கஞ்சா ரெக்கவரி செய்யப்பட்ட பொருளை கோர்ட்டில் விட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஆமாம், அது ஒரு பெரிய சீல் வச்சு அராக்கு வைப்பாங்க. இந்த ஓப்பன் சீலிங், சீல் வைக்கிறது, ஓட்டு பெட்டி வைக்கிற மாதிரி சீல் வச்சு கொண்டாந்து ஒப்படைக்கணும். இது தூக்கிட்டு போயிட்டுட்டாங்க, எலி தூக்கிட்டு போயிட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா நான் நடத்துகிற ஒரு மர்டர் கேஸ் தான், வெளியாலாம் இல்லை. அந்த மர்டர் கேஸோட ஒரே ஒரு அஸ்திவாரம், ஒரே ஒரு சிடி, மர்டர் பண்ணுற சிடி கேசட். அது ஆக்சுவலாக பென் ட்ரைவாக சப்மிட் பண்ணியிருக்கணும். இல்லை ஹார்ட் டிஸ்கில் போட்டு வழக்கு வர்றப்போ கொண்டாந்து கோர்ட்டில் மார்க் பண்ணுவாங்க. முதல்ல ஆமாம், விட்னஸ் மார்க் பண்ணுவாங்க. அப்போ சிடியாக கொடுத்த சிடி மார்க்கிங் அல்லது ஹார்ட் டிஸ்க் மார்க்கிங் இது ஒன்று பண்ணியிருக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. கேஸ் ட்ரையலுக்கு ஏற 7 வருஷம் ஆகிட்டு. 7வது வருஷம் சிடியை ப்ளே பண்ணி பார்க்கணும்ல ஜட்ஜு. ப்ளே பண்ண 7 வருஷம் கழிச்சு எந்த சிடி போடும்? அதானே, ஓடலை. அப்புறம் ஜட்ஜு ஒரு ஸ்டாப் போட்டு ஃபோரன்சிக்ஸ் அங்கே அந்த எடுக்கிற மென்பொருள் எடுக்கிற இடத்துக்கு அனுப்பிவிட்டார். அந்த சிடியை ரெக்கவரி, டேட்டா ரெக்கவரிக்கு போட்டு பார்த்து டேட்டாவை ரெக்கவரி பண்ண முடியல. அதுலேருந்து டேட்டாவை வந்து ரெக்கவரி பண்ண முடியல. அப்போ இது என்ன லட்சணத்தில் இருக்குது இந்த போலீஸ்? சொல்லுங்கள். அதானே, கேஸ் எப்படி நிற்கும்? அந்த கேஸு நிற்காது. மெயின் ஆதாரம் சிடி.
வேறு ஒன்றுமே இல்லை. அதுவே இல்லை கோர்ட்டில். அந்த சிடியை வச்சு தான் வழக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன லட்சணத்தில் நிற்குன்னு கேட்குறேன். அந்த கேஸை என்ன தண்டனை எப்படி கொடுக்குறது? இது யார் பொறுப்பு? போலீஸ் தான் பொறுப்பு. வேற யார் பொறுப்பு? இல்லை சார், இப்போ ஒரு பகுதியில் வந்து இப்போ கஞ்சா விற்குது, மெத்தப்படைன் விற்குதுன்னு, இப்போ அது ரொம்ப காஸ்ட்லியாக வந்துருச்சுன்னா இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, கொக்கைன் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. காவல்துறை தெரியாமல் நடக்குமா? லாட்டி நடக்குது, காவல்துறை தெரியுதுங்கிறீங்களா தெரியலங்கிறீங்களா? தெரிஞ்சுதான் நடக்கும். கஞ்சா, பான் பிராக்கு, இந்த போது இந்த டுபாக்கோ ஐட்டம்ஸ்லாம் டிவியில் பிடிக்கிறாங்க. போலீஸுக்கு தெரியாமல் நடக்குதா? தெரிஞ்சுதான் நடக்கும். இப்போ ரீசெண்டாக குரோம்பேட்டையில் அந்த மெயின் பாலத்துக்கிலேயே லாட்ரி விற்கிது. கேட்டால் இன்ஸ்பெக்டர் பேரம் பேசுகிறாரு. வருத்தமாக தான் இருக்குது. இப்போ இன்ஸ்பெக்டர் பேரம் பேசுகிற ஆடியோவே ரிலீஸ் ஆகுது. ஆமாம். எல்லாமே அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்மளை என்ன பண்ண முடியும்னு நம்பிக்கையில் இதுமாதிரி பண்ணிவிடுறாங்க. இப்போ நிறைய நல்ல காவலர் இருக்கிறாங்க. நல்ல காவலர்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது. நல்ல காவலரை இதுவரை யாரும் சொல்லலை. இது மாதிரியான அந்த அருண் பாண்டியனை இது மாதிரியான சமூக விஷமிகளுக்கு எதிராக நம்ம பேசித்தான் ஆகணும். நம்ம கடந்து போக முடியாது. அரசியலாவோ இல்லை கட்சிக்காரனாவோ நம்ம கடந்து எதையுமே போகிறதுக்கு இல்லை. இது ரொம்ப தப்பு. இது ஏன்னா அரசாங்கம் தான் மாறுது, நெறியாளரை அதிகாரிகள் மாறலையே. இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. இப்போ சென்னையில் ஒரு மர்டரு, ஒரு பெரிய அரசியல்வாதியை மர்டர் பண்ணுறாங்க. அவர் பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு கமிஷனர் போட வேண்டிய கட்டாயத்தில் தான். அப்புறம் அப்போ அந்த லோக்கல் போலீஸ் என்ன பண்ணுது? என்ன பண்ணுறீங்க? ஒரு 600 தெரியாதானே அந்த அக்யூஸ் யார் பண்ணிருப்பாங்க தெரியாதானே? பிடிச்சி போட்டு அவர் போட்டு 5000 பக்கத்தில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சார்ஜ் ஷீட் போட்டு கிட்டத்தட்ட 27 அக்யூஸ்ட், மொத்தம் 30 பேர், 2 பேருக்கு நான் மாட்டலை. அப்போ இது என்ன இல்லைன்னா போட்டிருக்க போகிறாங்களா? இப்போ கிடையாது. நீ ஒழுங்காக வேலை செஞ்சால் ஏன் புது கமிஷனர் போட போகிறாங்க? தேவையே இல்லையே. அதை நம்ம உறுத்த வேண்டாமா? நம்ம எதுக்காக வேண்டி நம்மளை மாற்றினாங்கன்னு உறுத்த வேண்டாமா? அது அந்த அந்த புரிதலே இருக்கிறது இல்லைங்க. ரொம்ப எளிய மனிதர்கள்ட்ட இவங்க ரொம்ப ஃபோர்ஸாக நடந்துக்கிறாங்கங்க. சாமானிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஃபோர்ஸாக நடந்துக்கிறாங்க. அதிகாரம் படைத்தவர்கள்ட்ட அப்படி பண்ண முடியல இவங்களால. அப்போ கோபத்தை கொண்டு போய் அங்கே இல்லாதையும் பொல்லாதையும் காமிக்கிறாங்க. சென்னையில் ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி உங்களுக்கே தெரியும் எங்கன்னு. 2 பேருக்கும் தெரியும் அந்த விஷயம். ஒரு பாலியல் பிடிக்கிறாங்க. ஆமாம். 1/2 மணி நேரத்தில் எல்லாரும் வெளியே போகிறாங்க. எப்படி போகிறாங்க? பிடிச்ச சேனலுக்காரன் அதே இதாக ஓடுறான், விழுந்தடிச்சு. அவன் அடிச்சு பிடிச்சி ஓடுறான். அவனையும் பிடிச்சி கேட்டா முக்கிய பிரமுகர் அரசியல் ரீதியாக அந்த வீடியோவே 1 ஹவரில் தூக்க முடியுது சேனலில் விட்டு. அப்புறம் என்ன செய்யறது? உங்களுக்கு தெரியும் என்ன விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம். அப்போ இது என்னென்ன செய்யறது? 1 ஹவரில் வீடியோ எடுக்கிறாங்க, யூடியூப் போட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்கள் வெளில வர்றாங்க. அப்போ யார் போய் கைது செய்வா? போலீஸுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது? போலீஸ் தான் போய் கைது பண்ணுறாங்க. அவ்வளோ நாளும் போலீஸுக்கு தெரிஞ்சு தான் அந்த இடத்துல நடந்துச்சு. மேட்ரு ஃப்ளாஷ் ஆனோன்னு போலீஸ் போய் கைது பண்ணுறாங்க. 1 ஹவரில் அவங்க எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. அப்போ போலீஸ் என்ன செய்ய முடியும்? நீங்கள் போலீஸு குறைய சொல்லி போலீஸ் மேலேயே குறை சொல்கிறீங்களே. இல்லை சார், போலீஸில் காவல்துறையில் சில கருப்பாடுன்னு சொல்ல வர்றேன். இல்லை, இதுக்கு பதில் சொல்லுங்கள். அத்தனை நாள் அங்கே நடந்தது போலீஸுக்கு தெரிஞ்சுது. பிடிச்சாங்க, டிவியில் வந்துட்டு பிடிச்சாங்க. பிடிச்சி 1 ஹவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது யாரோட செய்யுது? அரசியல் பின்புலம். அரசியலுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. இது மாதிரி சம்பவத்துக்கு 2 ஒன்றுக்கு சேர்ந்துக்கிறாங்க. எல்லாமே கட்சி தான். இப்போ நான் சொன்ன மேட்டரில் ஆளுங்கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது, எதிர்கட்சி தான். ஆனால் ஆளுங்கட்சிக்கு தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அப்படி தான் இருக்கு நிலைமை. இது எல்லா ஊர்லேயும் இந்த அக்கப்போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அக்கிரமம் வெளில வரக்குள்ள அதை பற்றி பேசுகிறோம் சார். இப்போ ஒரு காவல்துறையில் இப்போ இந்த அருண் பாண்டியன் மாட்டி இருக்காரு, சன்னி லைடு மாட்டி இருக்காரு. மற்ற காவல்துறைக்கு தெரியாதண்ணா, மற்ற காவலர்கள் தெரியாதண்ணா இது மாதிரி ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அழகா அஜினாமோட்டல் வச்சிருக்கான் மெத்தப்பட்ட என்ன இது தெரியாதான்னு ஒரு காவலர் தெரியாதா? தெரியாதுங்க. ஏன்னா எப்படி தெரியாதுங்க? தனிப்பட்ட முறையில் ஆட்டையை போடுறது நினச்சிருப்பாங்க. அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஷேர் கொடுக்குற மாதிரி வந்தாக்க ஷேரிங் பிரச்சனை ஒன்று இருக்குல்ல. ஓஹோ, அதனால மம்மி சொல்லி கொடுத்துருவாங்க ஷேரிங். அதனால கூட தெரியாமல் கூட இருந்திருக்கும், சொல்ல மாட்டாங்க. இல்லை ஒரு வேளை போட்டு விட்ருவாங்கிற பயம் உண்டு. எல்லா ஸ்டேஷன்லையும் ஐஏஎஸ் போலீஸ் ஒருத்தர் உண்டு. அந்த போலீஸ் ஸ்டேஷனை பற்றி ஹையர் அஃபிஷியல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதே ஒரு போலீஸ் உண்டு. ஆமாம். அவர் என்ன பண்ணுறாரு? யாருமே இங்கே அவங்கவுங்க டியூட்டியை பார்க்கறதில்ல. நெறியாளர் எல்லாரும் அவங்கவுங்க டியூட்டியை பார்க்கணும். சார் 1ஆம் தேதினா சரியாக சம்பளம் வந்துடுது சார். 1ஆம் தேதி லீவுன்னா 31 காவல்துறையோட கைகள் ஃப்ரீயாக விட்டோம்னு வச்சுங்களேன், கட்டப்பட்டுருங்கிறீங்களா? அப்படி சாத்தாங்குளம் மாதிரி ஆகிடும். பண்ண முடியாது, ஃப்ரீயாக விட முடியாது. ஆமாம். சாத்தாங்குளத்தில் அப்பா அம்மா 2 பேரும் அடிச்சு கொண்டாங்களே, பெனிக் ஜெயராஜா மறந்துட்டீங்களா? இருக்கு, எவ்வளோ பெரிய சம்பவம் கொரோனாவில் நடந்துச்சு. இதே அதிமுக ஆட்சியில். இன்ன வரைக்கும் அந்த வழக்குகளை நீதி கிடைக்கல. இந்த பூமி மறைகிற வரையும் அது மறக்காது. அவ்வளோ கொடுமையான விஷயம் அது. லாக்அப்டுக்கு நிறைய நடந்திருக்கு, இந்த ஆட்சி வந்து நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு கொடூரமாக சித்திர பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு குற்ற பின்னணி இருந்தது. ஆனால் பெனிக் ஜெயராஜுக்கு என்ன குற்ற பின்னணி இருந்தது? அதானே கொண்டு வச்சு விடிய அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? அவங்களுடைய ஆசன வாயில லட்டியை விட்டு ஆட்ட வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? இல்லை, அந்த அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா? அதான் கேட்டேன். அவன் குற்ற பின்னணி இருந்துச்சான்னு கேட்டேன். குற்ற பின்னணி நான் இப்போ என் மேலே 5 கொலை கேஸ் இருக்குது.
என்னை கொண்டு அடிக்கிறேன், நான் செத்துறேன்னா நான் டிசர்வ், நான் ஏற்றுக்கிறேன், என் மரணம் ஏற்றுக்கப்படும், நான் யோக்கியம் இல்லை, என்ன நானும் 5 கொலை பண்ணியிருக்கேன்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்குறேன், அவங்கள எப்படி அடிச்சு கொண்டு வச்சு அடிச்சு கொள்ள போச்சுன்னு கேட்குறேன். அப்போ காவல்துறையின் நீங்கள் ஃப்ரீடமாக விடவும் முடியாது. அதே நேரம் நியாயமாக காவல்துறை விசாரணை மேற்கொள்வதற்கு நம்ம இடைஞ்சலாகவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் எந்த போலீஸ்லையும் போய் சண்டை போட மாட்டேன். என் பக்கம் இவ்வளோ ஃபேர் இருக்குது, நியாயம் இருக்குது, என் கிளைண்ட்டு இவ்வளோ நியாயம் இருக்குது, என் கிளைண்ட்டாக அவன் ஏமாற்றிருக்கான், இது நடந்திருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 1 வாரம் கழித்து வாங்க பார்ப்போம், இப்படி தான் இருக்குது. இதோட நானும் வேறு விளக்கமாகவும் எனக்கும் சொல்ல தெரியல. 1 வாரம் கழித்து வாங்க பார்ப்போம், 1 வாரம் கழித்து போவோம். அன்றைக்கி அதிகாரி இருக்க மாட்டார், ரைட்டர் இருக்க மாட்டார், ஆப்போசிட் வர மாட்டான், ஆப்போசிட் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் முடியல போலீஸுக்கு விட்டால் தெரிச்சு ஓடியாருவாங்க ஸ்டேஷனுக்கு. ஆமாம், வரமாட்டானோ, மதிக்க மாட்டேங்கிறான்ல சார். எங்க இது மாதிரி இருந்தால் எப்படி மதிப்பாங்க காவல்துறையை? ஒரு கேஸு நானும் ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறேன், கிட்டத்தட்ட நானும் 1.5 மாதமாக அலையிறேன் உண்மையாகவே. இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும், எனக்கு அதிகாரம் இருக்கிற ஆள் தான் நானுமே. அப்படி இருக்கிற எனக்கே 1.5 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். இன்ன வரைக்கும் இது கிடைக்கல. ஆப்போசிட் யாருனாவது பார்த்துருவோன்னு இன்ன வரைக்கும் அவனையும் பார்த்தது இல்லை நான். ஆனால் 1.5 மாதமாக அலையிறேன். காலைல போகிறேன், சாயந்தரம் போகிறேன், காலைல போகிறேன், சாயந்தரம் போகிறேன், காலைல போனால் சாயந்தரம் வா, சாயந்தரம் போனால் காலைல வா. எப்போ பிடிக்கிறது கேஸ், எப்போ முடிக்கிறது? வழி இல்லை. ஆனால் இதே ஒரு சாமானியன்ட்ட உன்னோட அதிகாரத்தை காட்டுறீங்க. அவன் வருஷம் மாதம் பூரா வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு நாள் போகிறான், எங்கே ஹெல்மெட்டு பிடி, நம்ம சர்வதேச தீவிரவாதி மாதிரி பிடிக்க வேண்டிய ஹெல்மெட்டை பிடிச்சி என்ன கிழிச்சிட போகிறா? உண்மையிலே இப்போ நான் வந்து ஹெல்மெட் போட முடியாது. அவன் கூலி வேலை பார்த்துட்டு போவான், ஏதோ போகும்போது ஏதாவது கட்டிக்கு போட்டு போவான், அவனை பிடிச்சி ஃபைன் போடுறது. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அது நான் பண்ணல சார். என்டர்டெயின் பண்ணக்கூடாது, அது மனித வெடிகுண்டுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தப்பு, நம்ம அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. சாமானிய மனிதர்கள்னால் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது, ஒரு பூக்கடை வச்சுருக்கவங்கள்ட்ட ஒரு பழக்கடை வச்சுருக்கவங்கள்ட்ட காட்டுற அதிகாரத்தை ஆமாம் உன்னால் போய் கோவை பழமுதிர் சோலையிலையோ அல்லது வேறு பெரிய கடை என்ன சொல்கிறீங்க மோர் மார்க்கெட்லேயே காமிச்ச முடியுதா? அவனும் பொது இடத்த எடுத்து கார்பரேஷன் இடத்துல வரைக்கும் கட்டி தானே வச்சுருக்கான். இந்த இங்கே ரோட்டில் தான் பார்க் பண்ணுறாங்க நம்ம ஆஃபீஸ் பின்னாடி. அப்புறம் காவல்துறை நிற்க முடியுமா, கேட்க முடியுமா? கேட்குறீங்கன்னா இல்லையே. இதே ஒரு ரோட்டில் ஒரு கடை போட்டுருந்தா தள்ளுவண்டி கடைக்காரன்ட்ட காட்டுற உன்னோட அதிகாரம் ஒரு அஞ்சப்பொருட்டியோ அரசப்பொருட்டியோ அல்லது சங்கீதாவிலையோ உன்னால் காட்ட முடியுதா? எங்கே போச்சு உங்க அதிகாரம்? எங்கே போச்சு? நம்ம ஊடகத்தில் இருக்கோம், வழக்கறிஞராக இருக்கோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலைங்கிறதுக்காக நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. ஒதுங்க போயிட முடியாது சார், களை எடுக்கணும். இப்போ இது மாதிரி இடத்துல களை எடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், என்ன வாட் சஸ்பென்ஷன்? இந்த ராஜிங்கிறவங்களும் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க, டெம்பரவரி சஸ்பென்ஷன், அப்புறம் மண்ணாங்கட்டி, அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ பிழைப்பு ஊதியம், ஓய்வூதியம், மறுபடியும் வேலையில் சேர்றது, டிஸ்மிஸ் பண்ணி டெர்மினேட், அவ்வளோதான், தூக்கி அன்ஃபிட், காவல்துறைக்கு அன்ஃபிட். இது டிஸ்மிஸ் ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் ரிமாண்ட் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் வேலை போயிடும், அவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க. டெர்மினேட்டே பண்ணுங்க. அதானே, இது எவ்வளோ பெரிய அக்கிரமம், அநியாயம் இது நடந்திருக்கு. இது சாத்தாங்குளத்துக்கெல்லாம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன விசாரணை? என்ன இவ்வளோ நாள் என்ன விசாரணை? இல்லை சார், ஒரு 10 வயது சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அதுக்கு எதிராக பண்ணுறாங்கன்னா இப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய அநீதி பாருங்க. சாமானிய மனிதர்கள் தானே பண்ணுறீங்க. ஆமாம், இதே ஒரு பணக்காரன் கொண்டு நடந்துட்டு தான் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேங்க. அதுக்கு அது அட்வைஸ் பண்ணி ஏதாவது காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருந்தா கூட இந்த பொம்பளை நான் மன்னிச்சு விட்றேன். நான் சரி ரைட்டேம்மா இந்த ஒரு 50 இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது சார், குழந்தை சார், சிறுமி சார், ரைட் ஒரு 50 லட்சம் வாங்கி தரேன் அமைதியாக இருந்து பேசியிருந்தா கூட நான் ஒத்துப்பேன். அவங்க பெற்றோர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கு, இந்த லேடி அடிச்சிருக்கு, போட ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது. எவ்வளோ பெரிய அநியாயம். எங்கே போவாங்க அவங்க? சரி, நான் இந்த கமிஷனர் அருண் சாரையே நான் கேள்வி கேட்குறேன். பார்த்தா கூட மேலே வருத்தப்பட்டோம், பட்டணம் கவலை இல்லை எனக்கு. இங்கே ஸ்டேஷன் இருக்குது, அப்படியே தினம் கமிஷனர் ஆஃபீஸில் 500 கம்ப்ளைண்ட் குறையாமல் வருது, எப்படி வருது? அதானே, எல்லா இடத்துலையும் ஸ்டேஷன் இருக்குல்ல, அப்படியே கமிஷனர் ஆஃபீஸுக்கு வர்றீங்கன்னு ஏன் அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க? லோக்கல் ஸ்டேஷன்ல தான் எடுபடலையே, அதனால தான் உங்களை தேடி வர்றோம். அப்போ தானே மக்கள் சொல்கிறாங்க. கேள்வி கேட்டுக்கணும்ல, ஸ்டேஷன் என்ன தான் பண்ணுது? இன்னைக்கு கூட சங்கர்ஜிவால் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, ஸ்டேஷனில் உட்காருங்க, காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கம்ப்ளைண்ட் வாங்குங்க, ஈவினிங் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கம்ப்ளைண்ட் வாங்குங்கன்னு 2 நாள் கேட்பாங்க, 3ஆவது நாள் கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்க கேட்க ஏன் மாட்டாங்கிறதும் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா தப்பு சொன்னால் அதுக்கான தப்பும் விளக்கம் தெரியும். நீ ஒரு கட்சி மீட்டிங் போடுவீங்க, அங்கே வந்து பாதுகாப்பு நிற்கும், பந்தோபஸ்து, அமைச்சர் போவார், அவருக்கு பந்தோபஸ்து. இந்த பிரச்சனை இருக்குது. காவல்துறையை செப்பரேட் பண்ணணும், பந்தோபஸ்தை செப்பரேட் பண்ணணும். பந்தோபஸ்துக்கு தனியாக ஆள் எடுக்கணும். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கும் நம்ம நாட்டில். போலீஸ் வேலைக்கு ஆள் எடுங்க. ஸ்டேஷனில் கம்பல்சரி 2 எஸ்ஐனா 2 எஸ்ஐ இருக்க வைங்க. சுழற்சி முறையில் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு விடுமுறை கொடுங்க. முதல்ல மனநோய் மாரி ஆக்காதீங்க.
போட்டு வேலை 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 என்ன ஆகும் மனநிலை? அப்போதான் போட்டு சாத்துறது வரவனை போகிறவனே எல்லாம் கடுப்பில். அந்த கோபத்தை காட்டுறது மக்கள்கிட்ட, சாமானிய மக்கள்கிட்ட. அதிகாரத்தை காமிக்க முடியும், அதிகார வர்க்கத்தை காட்ட முடியாது சார். நீங்கள் பந்தோபஸ்துக்கு தனியாக ஆள் எடுத்துங்க, ஸ்டேஷனுக்கு தனி, ஸ்டேஷனுங்கிறது தனி, சட்டம் ஒழுங்கு தனி, க்ரைம் தனித்தனியாக வைங்க. இன்ஸ்பெக்டர் லீவில் போகிறாரு, அந்த இடத்துக்கு உடனே இன்ஸ்பெக்டரை ஃபுல் பண்ணுங்கள். 15 நாள் லீவில் போகிறேன், எம்எல்ஏ மெடிக்கல் லீவில் போகிறாரு, நான் அந்த இடம் சும்மாவே கிடக்கு. ஐயா இல்லை எத்தனை நாளுக்கு ஐயா இல்லை, எத்தனை நாள் ஓட்டுறது ஐயா இல்லைன்னு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேணும்ல. இதெல்லாம் சரி பண்ணணும். இவ்வளோ சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது. இந்த சிஸ்டத்தையெல்லாம் சரி பண்ணாமல் நம்ம எதையுமே இங்கே சரியாக்க முடியாது. கண்டிப்பாக சார். அதனால் இது எல்லாம் நான் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அவங்க லீவ் கொடுக்குறதுலேருந்து, அவங்களோட அடிப்படை உரிமையை பாதுகாக்கிறதுலேருந்து, பொங்கல் தீபாவளிக்கு இப்போ நீங்கள் லீவுக்கு ஊருக்கு போகிறீங்க, ஒரு போலீஸ்காரங்களாம் போக முடியுமா? வாய்ப்பு இல்லை. டியூட்டி பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் வீட்டில் தான் பாதுகாப்பு அதிகமாக இருக்கணும். நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து முறுக்கு பச்சனம் சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்ப்பீங்க. அவங்களால டியூட்டி பார்த்துட்டு போகிற ரோட்டில் நின்று டியூட்டி பார்க்க ஆள் இல்லைன்னா வேலை மெமோ போகும். அப்போ அவங்களுக்கான உரிமைகளை சரி பண்ணுங்க, அவங்களுக்கான நியாயமான வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்குங்க. தப்பு செய்கிற காவல்துறை மீது தயவுதாட்சணியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தை பற்றி நான் கூறவில்லை, அது எந்த அரசாங்கம் இருந்தாலும். அதே மாதிரி ஒட்டுமொத்த காவல்துறையை பற்றி நாங்கள் பேச விரும்பல. காவல்துறை எப்படி தப்பு சொல்ல முடியும்? காவல்துறையில கருப்பாடுகள், உயிர் தியாகம் பண்ணுற காவலர்களும் இருக்கிறாங்க இங்கே. இன்னைக்கு நீங்கள் வாங்க, ஒரு ஸ்டேஷனில் நேர்மையான ஆஃபீஸர் நான் அழைச்சி கொண்டு காமிக்கிறேன். நல்லா தெரியும் சார், ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இல்லை சார், எங்களுக்கு சம்பளம் தர்றாங்க, அதாவது லஞ்சம் கஞ்சம் கொடுக்குறதே பயமாக இருக்கும். டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு சம்பளம் தர்றாங்க, நீங்கள் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்கிற அலுவலர்களும் என்னிடம் இருக்கிறார்கள். நேர்மையாக உழைக்கிற ஸ்பெஷல் டீமில் அத்தனை பேர் இருக்கான். சொன்னோன்னு இப்போ தூக்கிட்டு வரதுக்கு அக்யூஸ் தூக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. ஆனால் அவங்க தெரியாமல் இருக்காங்க. செயல்படணும், அவங்களுக்கான அதிகாரத்தை வழங்க வேண்டும். நன்றி. கண்டிப்பா சார். மீண்டும் மற்றவர்கள் கூட சந்திப்போம். மிக்க நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.